இவங்க பிரதர் கார்த்திக். எனக்கு பொறாமையாக இருந்தது. இவர் வந்து அவரை சொல்ல, அவரை உடனே கூப்பிட, இது பண்ண அப்படின்னு உட்காரு. ஏன்னா எங்கள் அண்ணன் பேட் எடுத்துகிட்டே துரத்துவார். சினிமா ட்ராமான்னு சொன்னாலே கோயம்புத்தூரில் சினிமா ட்ராமாவா அப்படின்ட்டு பெருசாக தடி கிடி என்ன இருக்குதோ அதெல்லாம் எடுத்து துரத்துவாங்க. இதெல்லாம் நம்ம செய்கிற வேலையா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நான் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு இப்போ பாருங்கள், தம்பியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா இதெல்லாம் கொடுக்கணும். அவங்க ஒரு பெரிய சப்போர்ட்டு, கவிதா ஒரு பெரிய சப்போர்ட்டு. அப்புறம் அந்த மெட்ரோ படத்தில் நான் பார்த்தேன், அதில் கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல ஃபோர்ஸான ஒரு கேரக்டராக வந்து பண்ணியிருப்பார். இங்கே பார்த்தா அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் உட்காந்துருக்கேன். என்னை விட இன்னசென்ட்டாக உட்காந்துருக்கேன். எதுவுமே பேசாத அளவுக்கு சைலண்டாக. நான் வந்தது அந்த படத்தில் நான் பார்த்ததே வேற மாதிரி இருந்தது. இது என்னடா இந்த படத்தில் இப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு உங்கள் பிரதரு சிஸ்டர் எல்லாமே கிடைச்சது உங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை. அப்புறம் இந்த படத்தில் இன்னைக்கு இசை வெளியீட்டு இது டெய்லர் வெளியீட்டு விழாங்கிறதுனால ஜோவன் முதல் கொண்டு கேமராமேன் முதல் கொண்டு இதில் பணியாற்றின எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி கம்பெனி, இம்ப்ரெஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படின்னாங்க. டைட்டில் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக தான் இருக்குது. நல்லா ராபர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. என்னென்னா திருடன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வரும்போது அப்படி யோசிச்சுக்கிட்டே வந்தேன். எனக்கு பிடிச்ச சில திருட்டு விஷயங்கள்லாம் ரொம்ப நான் ரசித்த விஷயங்கள். அது சிவாஜி சார் நடிச்சது ஒரு படம் இருக்கும். ஒரு ஆள் வர்றான், நகை பணமெல்லாம் எடுத்துகிட்டு வர்றான், அதை திருடணும், நாளைக்கு ஏதாவது நைட் டைமில் போய் எல்லாம் திருடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் காலையில் 10:30 மணிக்கு தான் அவன் எடுத்துகிட்டு கடைக்கு வர்றான், 10:30 மணிக்கே திருடிடலாம், இங்கே அந்த ரோட்லேயே வச்சு திருடிடலாம் அப்படின்னு. இந்த ரோட்டில் வச்சு எப்படி திருடுவா அப்படின்னா, ஒன்றும் இல்லை ஒரு கேமரா மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆளுகளை ஒட்டு கூட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட்டு வரும்போது இவர் உணர்ந்து கேமராவெல்லாம் வச்சு ரெடியாக 10 மணிக்கு வெயிட் பண்ணுவார். ஜனங்கள்லாம் சேர்ந்துருவாங்க. என்ன சார்னா ஷூட்டிங்கு நீங்கள்லாம் கூட நடிக்கணும் அப்படின்னு. என்னென்ன இல்லை ஒருத்தர் வருவான், அப்போது நாங்கள் வந்து டக்குன்னு போய் நிறுத்தி பிளாக் பண்ணி அந்த பணத்தை எல்லாம் பொட்டியோட பணத்தையும் நகையும் தூக்கிட்டு ஓடுவோம். அப்போ அவன் ஐயோ ஐயோ திருடன் திருடன் கத்தும்போது நீங்களாம் சேர்ந்து ஏன்டா வட்டிக்கு வட்டி விட்டு இப்போ காசு சம்பாதிச்சுவேன், அதனாலதான் அவன் காசு இப்படி அநியாயத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி நீங்களாம் அவனை பிடிச்சி ரொம்ப கம்மியாக அடித்து அவனை அப்படி உட்கார வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிவாஜி சார் திருடிட்டு போவார் திருடன் படத்தில். நான் ரொம்ப ரசிச்ச செய்யினது. புத்திசாலித்தனம் இருந்தது, அதே நேரத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது. இதே மாதிரி ரியல் லைஃப்பில் கூட ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னா இன்கம் டேக்ஸ் வந்து எல்லாருமே பேஜர் ஆகிடுவோம் இல்லையா, திடீர்னு வந்து நிற்கிறாங்க அப்படிங்கும்போது. அது எம்ஆர்ஆர் வீட்டுக்கு ஒரு தடவை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்துட்டாங்க. வந்து என்ன இதுதான் இன்கம் டேக்ஸ் நாங்கள் அப்படின்னா ஒரு 4-5 பேர். உடனே எம்ஆர்ஆர் வெளியே வந்து ஐயோயோ ஐயோன்னு கத்தினாரு. வீதியில் எல்லாம் எம்ஆர்ஆர் ரோட்டில் வந்து ஐயோன்னு கத்தி, என் வீட்டுக்குள்ள திருடம் போந்துட்டு என்னை கத்தியை காப்பிட்டு மிரட்டுறா நீங்க தான் காப்பாற்றணும் ஜனங்க. நம்ம எம்ஆர்ஆர் வீட்டில் உடனே எல்லாம் பூந்து அடி. இன்கம் டேக்ஸ் எனக்கு அடி விழுந்துருக்கு. இவர் பொட்டி படிக்கிற என்னென்னலாம் வச்சிருக்காரு அதெல்லாம் பத்திரமா காரில் எடுத்து வச்சு சேஃப்டியா கொண்டு போயிட்டாரு வெளியே. அன்னைக்கு இன்கம் டேக்ஸ் அன்னைக்கு தான், அதுல இருந்தா போலீஸ் இல்லாம எந்த வீட்டுக்கும் இன்கம் டேக்ஸே போகக்கூடாதுன்னு அன்னையில இருந்தா போலீஸே வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா.